Good morning, students. Okay, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு டைலர் கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த டேபிளர் காலம் பாருங்கள். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் லீட் ஏ ஹாப்பியர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைக்கு போகிறீங்க. அங்கே வந்து எப்பயும் போல் இல்லாமல் எல்லா பொருட்களோட எல்லா விலைகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த ப்ரைஸஸ், அந்த கூட்ஸோட ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறோம் இல்லையா? அது கூட வந்து இட் கம்ஸ் அண்டர் எக்கனாமிக்ஸ் கீழே தான் வரும். ஓகேவா? அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் ஏ பெட்டர் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்கனாமிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு இது வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு டைலர் கோவன் எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பை ரிலேட் பண்ணி படித்தோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ கேட்குறப்போ எல்லாருமே டெக்ஸ்ட் புக்கோடு கேளுங்க, ஏன்னா வீடியோ சம்டைம்ஸ் கிளியராக இல்லாமல் இருக்கும். ஸோ கீப் யூர் டெக்ஸ்ட் புக்ஸ் வித் யூ வைல் லிசனிங் டு வீடியோ. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பேர் என்ன? இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோனா என்ன? ஸ்மால் இல்லையா? ஸ்மால் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியோட எக்கானமியை இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக இல்லை தனித்தனியாக படிக்கிறப்போ அதுதான் என்ன சொல்கிறோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். மொத்தமாக இல்லாமல் ஒரு ஸ்பாட் இல்லைன்னா ஒரு டிவிஷன்ஸாக இல்லைன்னா ஒரு ஸ்மால் பார்ட்ஸாக படிக்கிறோன்னா அந்த எக்கனாமிக்ஸை என்ன சொல்கிறோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோன்னா, ஃபண்டமெண்டல் நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட். ஃபண்டமெண்டல்ஸ், இந்த சப்ஜெக்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். நேச்சர் அண்ட் ஸ்கோப் படிக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் என்ன? ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு நமக்கு வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் மேலே வந்து நிறைய புக்ஸ் வந்து நிறைய எக்கானமிஸ்ட் வந்து நிறைய புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது எக்கனாமிக்ஸ்க்கு. அப்புறம் பேசிக் எக்கனாமிக்ஸும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் தி எக்கனாமிக்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் புக்ஸில் எதுக்கு எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் அதிகமாக லைக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக நம்ம சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் லைக் நிறைய பேர் நிறைய புக்ஸு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்ஸோட அந்த நேம்ஸ் தான் இன்ட்ரடக்டரி, லைக் புக்ஸோட நேம்ஸ் இல்லை, இந்த சப்ஜெக்டோட நேம்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கூப்பிடுறாங்க. அது வந்து இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம், அண்ட் இன்ட்ரடக்ஷன், பேசிக் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ரி எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்த எல்லாம் வந்து கண்டென்ட்டும் ஒவ்வொருத்தருக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நமக்கு எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக தெரியணும், லைக் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு ஒரு மாதிரியான புக்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் புக்ஸு இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், லைக் நம்ம வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னாலும் அது எந்த மாதிரி வந்து எதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டு இருக்குது, லைக் அதோட நேச்சர் என்ன, அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு படிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து ட்ரெடிஷ்னலாக மாடர்னாக. ட்ரெடிஷ்னல் என்ன? அது நியூ கான்செப்ட். ட்ரெடிஷ்னல் என்ன? இப்போ ட்ரெண்டிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். அப்புறம் மாடர்னாக லைக் நியூ கான்செப்ட். ட்ரெடிஷ்னல்னால் நம்ம பழைய காலத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணோம், பழைய காலத்தில் என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறது படிக்கிறது தான் ட்ரெடிஷ்னல். ஓகேவா? ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னா, ஸ்டாட்டிக்னா லைக் ஒரு சேஞ்சஸும் இருக்காது, லைக் சேமாகவே இருக்கும். டைனமிக்னா லைக் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ
இதெல்லாம் என்னன்னா எக்கனாமிக்ஸோட டிஃப்ரெண்ட் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து எக்கானமியை பார்க்கறது தான் இந்த ட்ரெடிஷ்னல், மாடர்ன், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். Okay, so the readers should be in position to clearly classify the subject as belonging to either arts alone or science alone or to both. ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? சயின்ஸ்க்கு ரிலேட்டடா, இல்லை ஆர்ட்ஸ்க்கு ரிலேட்டடா, இல்லை ரெண்டுத்துக்குமே சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சப்ஜெக்ட்லேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறையா லைக் நல்லா டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு மீனிங். ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? எக்கனாமிக்ஸ்னால் என்ன? ஸோ பேர் எக்கனாமிக்ஸ் நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக், ஒரு க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து இந்த எக்கனாமிக்ஸை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த க்ரீக் லாங்குவேஜில் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓய்கனோமிக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஓய்கோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு அண்ட் நோமோஸ்னா மேனேஜ்மெண்ட், கஸ்டம் ஆர் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டுனா என்ன? நம்ம வீட்டில் நம்ம காமனாக வீட்டில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் த ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து நோமோஸ்னா மேனேஜ்மெண்ட். அதுக்கு மீனிங் வந்து நோமோஸோட மீனிங் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நோமோஸ். ஓகேவா? டோட்டலாக என்ன ஓய்கனோமிக்கோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் தி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் ஓய்கனோமிக்கோஸ். ஓய்கோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு அண்ட் நோமோஸ்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து பொலிட்டிக்கல் எக்கானமியாக இருந்துச்சு. ஓகேவா? அதே வந்து பொலிட்டிக்கல் எக்கானமியிலேருந்து எக்கானமியாக மாற்றினது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவர் இந்த பொலிட்டிக்கல் எக்கானமியை பேர் யூஸ் பண்ணுறதுலேருந்து எக்கானமியாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நம்ம எக்கானமியும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் என்ன கூப்பிட்ருக்காங்க, பொலிட்டிக்கல் எக்கானமியாக கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் மீனிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அண்ட் நான் நடுவில் இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக கேட்கணும். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர் நான் சொன்ன மாதிரி இது வந்து லைக் நேச்சர்னால் என்ன, அது எந்த மாதிரியான சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நேச்சர். ஓகேவா? நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய எக்கானமிஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வியூக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட அனலைசேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நேச்சரை படிக்கிறது. ஓகேவா? ஸோ ஜேஎம் கீன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி இஸ் செட் டு ஹாவ் ஸ்ட்ராங்கிள்டு இட் செல்ஃப் வித் டெஃபினேஷன்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் எக்கானமி வந்து ஆக்சுவலாகவே லைக் நிறைய டெஃபினிஷன்ஸ், நிறைய வியூஸ் வந்து கம்பைண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்கிறாங்க. நிறையா ஸ்ட்ராங்கிள்டுனா கம்பைன் பண்ணி கொடுத்த டெஃபினிஷன் தான் பொலிட்டிக்கல் எக்கானமி. இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரியான வே இருக்காது, ஒரே மாதிரியான பார்வை இருக்காது. நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இந்த சப்ஜெக்டை பார்க்கலாம், படிக்கலாம் அப்படின்னு ஜேஎம் கெயின் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் நேச்சர். அண்ட் கம்மிங் டு the 4 definitions given by the 4 different economists. Okay, well, the science grows stage by stage, and at every stage its new definition emerges, concept associated with receives and special emphasis. However, the study of a subject is made possible when it possesses its clear cut definition and boundary அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, சயின்ஸ் வந்து டே டு டே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 10 இயர்ஸ்க்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாடல் மொபைல் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இல்லை, அப்படி தானே? ஸோ சயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் அண்ட் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் வந்து லைக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து லைக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து எவ்ரி ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது வந்து நமக்கு எப்படி அது புரியுதுன்னா, ஒரு கிளியர் கட் டெஃபினிஷனால் நம்ம வந்து சப்ஜெக்ட் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
அதனால் நம்ம வந்து ஒரு 4 டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் 4 டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்மித்ஸ் வெல்த் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் தி கிளாசிக்கல் எரா. ஓகேவா? ஸ்மித் அப்படிங்கிறவர், ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் வெல்த் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கிளாசிக்கல் எராவை ரெப்ரசன்ட் பண்ணுது. மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினேஷன் வந்து மார்ஷலுங்கிற வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷலுங்கிற வந்து வெல்ஃபேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நியோ கிளாசிக்கல் எராவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ராபின்ஸ் வந்து ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டிங் நியூ ஏஜ். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு சாமுவல்சன் வந்து க்ரோத் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டிங் மாடர்ன் ஏஜ். நம்ம 1 by 1 கிளியராக படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் வெல்த் டெஃபினேஷன். ஸோ வெல்த் டெஃபினேஷன்னாலே நமக்கு ஞாபகம் வந்துடணும், அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் ஞாபகம் வந்துடும். வெல்த் டெஃபினேஷன்னாலே ஆடம் ஸ்மித் வந்து அதை வந்து கொடுத்தாரு, எந்த இயரில் கொடுத்தாரு, என்ன புக் எழுதினாரு அப்படிங்கிறது நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டு ரொம்ப 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 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து அவரோட டைம் பீரியட், அவரோட பர்த் வந்து 1723. அப்புறம் அவர் எப்போ இறந்துருக்காருன்னா 1790 இறந்துருக்காரு. ஓகேவா? சார் 1723 to 1790. ஓகேவா? அண்ட் அவர் எழுதின புக் என்னன்னா அன் இன்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. என்ன? அன் இன்கொயரி இன்டு நேச்சரை பற்றி நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன், ஒரு கண்ட்ரி வந்து ஒரு அப்படின்னா என்னென்னா ஒரு கண்ட்ரியோட வெல்த் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படி. ஸோ அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்னது? காசஸ் ஆஃப் அன் இன்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். ஓகேவா? அதான் புக் அவர் எழுதிருந்து. அந்த எந்த இயரில் எழுதியிருக்காருன்னா 1776 அப்படிங்கிற 1706 அப்போது எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் எழுதின புக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா it defines economics as the science of wealth அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அதிகமாக என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காருன்னா வெல்த்னா என்ன, லைக் எவ்வளோ ரிச்சாக இருக்குது நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே இட் இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கண்ட்ரியோட லைக் இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கனால நம்ம கண்ட்ரியோட வெல்த் எப்படி க்ரியேட் ஆகுது, ஓகேவா, அதோட காசஸ் என்ன, எப்படி க்ரியேட் ஆகுது, அது எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு கண்ட்ரியோட வெல்த்து எப்படி க்ரியேட் ஆகுது, அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஒரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சொசைட்டி வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் வந்து அவர் டெவலப் ஆகணும்னா அவருக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவருக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே அவர் வந்து டெவலப் ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் he also said that it is guided by and led by individual hand அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சொசைட்டியில் ஒருத்தர் ப்ரொமோட் ஆகணும், ஒரு டெவலப் ஆகணும், ஒரு ரிச் ஆகணும் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு தெரியாத ஒரு சக்தி அவர் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் நம்ம இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்கிறாரு. ஓகே, he states that every man is motivated by his self-interest. This means that each person works for his own good. ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்களோட நலனுக்காக அவங்கவுங்க செல்ஃபாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓன்லி தென் ஹீ கேன் இம்ப்ரூவ் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அண்ட் Smith favors the introduction to division of labor to increase the quantum of output அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு அவுட்புட் நிறையா வரணும், நிறையா லாபம் வரணும்னா ஒர்க் வந்து பீப்புள்கிட்ட ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரணும். ஒரு ஒர்க் ஒருத்தர்கிட்டே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நிறையா டைம் ஆகும், நமக்கு லாபம் வரத்துக்கும் நிறையா டைம் ஆகும். ஓகேவா? அதனால நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒர்க்கை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி தரணும். அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஆர்டர் டு நமக்கு அதிகமாக லாபம் வரணும், அதிகமாக அவுட்புட் வரணும்னா வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஏ சிஸ்டம் கால்டு டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென்
சிவியர் காம்படிஷன் இருந்தால் மட்டுமே, நம்ம ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் தெரியும். நமக்கு யாருமே காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே சோம்பேறியாக தான் இருப்போம், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா, நிறைய சிவியர் காம்படிஷன் இருந்தால் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாவோட ப்ரொடக்ஷன், எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே லைக் ஏழையிலேருந்து பணக்காரங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதுதான் வெல்த் டெஃபினேஷன். அண்ட் கிரிட்டிசைசம், அவரோட கிரிட்டிசைசம்னா ட்ராபேக். அவர் கொடுத்த டெஃபினேஷனில் நமக்கு என்னென்னலாம் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இவர் வந்து ஓன்லி அந்த வெல்த் மேலே மட்டுமே அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார், வேறு எது மேலேயும் அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் disadvantage or greatest drawback of his theory. So that is what he is saying. First, economics concept wealth getting activities and wealth spending activities. ஓகே, எப்படியெல்லாம் வெல்த் க்ரியேட் ஆகுது, எப்படியெல்லாம் வெல்த் ஸ்பெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் ஸ்மித் கிவ்ஸ் இஸ் டெஃபினிஷன் வென் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆர் ஹெல்ட் ஹை. ஓகேவா? அண்ட் ரிலீஜியஸ்னால் என்ன, அவங்கவுங்க மதத்தை பற்றி அதிகமாக அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. And then Ruskin and Carroll regard economics as a dismal science or pig science as it teaches selfishness, which is against ethics. அப்புறம் இவங்க வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, ரஸ்கின் அண்ட் கேரல். இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு எக்கானமிக்ஸ் வந்து இவர் கொடுத்த எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் மட்டுமே பார்க்குறாங்க, சொசைட்டியோட டெவலப்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் பிக் சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு செல்ஃபிஷான சயின்ஸு, டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவரோட ட்ராபேக். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆடம் ஸ்மித்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவரோட பர்த் அண்ட் டெத் இயர் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் எழுதின புக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் அவரோட டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இயரில் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வெல்ஃபேர் டெஃபினேஷன். ஸோ வெல்ஃபேர் டெஃபினேஷனும் அப்படி தான். வெல்ஃபேர்னால் என்ன? ஹாப்பினஸ். ஓகேவா? வெல்த்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம காசு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் வெல்த். வேறஸ் வெல்ஃபேர்னால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வெல்ஃபேர் டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் வெல்ஃபேர். ஓகேவா? ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து எந்த இயரில் பிறந்திருக்காருன்னா 1842 பிறந்திருக்காரு. அப்புறம் எந்த இயரில் இறந்துருக்காருன்னா 1924. ஸோ ஹிஸ் டைம் பீரியட் இஸ் 1842 to 1924. ஓகேவா? என்ன புக் எழுதியிருக்காருன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக் வந்து இந்த இயர் ஆஃப் 1890 எழுதியிருக்காரு. ஓகேவா? அண்ட் தென் அவரோட டெஃபினேஷனில் அவரோட புக்கில் என்ன வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் a study of mankind in the ordinary business of life அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப், நம்ம ஆர்டினரி லைஃப்பில் வந்து ஸ்டடி பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And it examines the part of individual social action which is mostly closely connected with the attainment and with the use of material requisites of well-being. This is on one side a study of wealth and the more important side a part of the study of a man அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்னன்னா, இவர் வந்து அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னா, வெல்ஃபேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து எவ்வளோ காசு இருந்தாலும் நமக்கு ஹாப்பினஸ், நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா அது வந்து யூஸ்லெஸ், அப்படி தானே? அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெல்ஃபேருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அதர் தேன் வெல்த். ஓகேவா? அண்ட் தென் இவர் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, இவரோட டெஃபினேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். மேன் ப்ரமோட்ஸ் பிரைமரிலி வெல்ஃபேர் நாட் வெல்த் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பி ஆல் எண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் வெல்த் மட்டுமே நமக்கு லைஃப் ஸ்டார்டிங்கும் முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு பர்சனை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா வெல்ஃபேர் தான். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அண்ட் கம்மிங் டு செகண்ட் ஒன், the science of economics contains the concerns of ordinary people who are moved by love and merely guided or directed by the desire to get the maximum monetary benefits அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இவங்களோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா?
And then economics is a social science. It studies people in the society who influence one another அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸாகவும் சொல்லலாம். இது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து தனியாகவே நம்ம ஜெயிச்சிட முடியாது இல்லையா, நமக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது, நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படும். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும், ஒருத்தர் மேலே அன்பாக பாசமாகவும் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு காமன் பீப்புளோட விஷ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். அண்ட் கம்மிங் டு கிரிட்டிசைசம் ட்ராபேக். மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ், ஹி டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ் சச் ஆஸ் சர்வீசஸ். ஓகே, அப்படின்னு என்னென்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெட்டீரியல் திங்ஸ் பொருட்களால் வர சந்தோஷத்தை மட்டும்தான் இவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு வந்து நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் தராரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸை வந்து அவர் வந்து இம்மெட்டீரியல் திங்ஸ் பற்றி நமக்கு அவர் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணல, அதிகமாக சொல்ல ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ் பற்றி மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தார். ஓகேவா. And then Marshall definition is based on the concept of welfare, but it is not clearly defined. Welfare varies from person to person, country to country. ஓகே, அப்படின்னா என்னென்னா டெஃபினேஷன், மார்ஷல் டெஃபினேஷன் வந்து லைக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே விதத்தில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து இன்னொரு பர்சனுக்கு அது ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு கண்ட்ரி வந்து வெல்ஃபேர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ட்ரியோட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் வில் பி டிஃபரிங் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி. இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் ஹிஸ் தியரி. Okay, however, welfare means happiness or comfortable living conditions of an individual or a group of people. The welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed by also the political and cultural activities of a nation அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியோட கல்ச்சரு, ஒரு கண்ட்ரியோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கு. ஹாப்பினஸ், கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஆங்கிள் மட்டுமே பார்க்கணும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறார். அண்ட் கம்மிங் டு ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் பை லியோனல் ராபின்ஸ். ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப்,